صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد القولين والثقلين محمد سيد القولين والثقلين والفريقين من أرب ومن أجم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். உங்கள் எல்லாரோட நோன்பு பெருநாள் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, எங்களோட நோன்பு பெருநாளுமே ரொம்பவே நல்லா போச்சு. பெருநாளைக்கு 2 நாள் முன்னாடியே எங்களுக்கு மருதாணி தெரிஞ்சவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. மருதாணி அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே சின்ன சின்ன குச்சி இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை நானும் சாசியாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம். இலை மருதாணியை பொறுத்த வரைக்கும் இலை எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கோ மருதாணி அவ்வளோ செவக்கும். ஸோ இது நல்லா குட்டி குட்டி இலையாக இருந்துச்சு. அதே மாதிரி மருதாணி செவந்து வர்றதுக்கு 2-3 பொருள் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா செவக்கும். ஸோ என்னென்னு சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அரைக்கும் போது காமிக்கிறேன். மருதாணியுமே குச்சிலாம் எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கையோட அரைச்சிடலான்னு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். க்ளீன் பண்ண மருதாணி இலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. ஸோ அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாதி அளவுக்கு சேர்த்தா போதும். அது கூடவே டீ தூள் அப்புறம் புளி சேர்த்து அரைச்சோன்னா மருதாணி நல்லா செவந்து வரும். அப்புறம் உங்ககிட்ட அந்த கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ அதுலேயுமே நல்லா மருதாணி செவக்குன்னு சொல்லுவாங்க. நான் டீ தூள் அப்புறம் புளி இது 2 சேர்த்து தான் அரைப்பேன். மருதாணி அவ்வளோ நல்லா செவந்து வரும். முதல்ல மருதாணியை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ஸோ மொத்தமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. மருதாணி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு அரைச்சாலே போதும். ஸோ எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அரைச்சதுக்கே இந்த அளவுக்கு செவந்துருக்கு. அரைச்ச மருதாணி எல்லாத்தையுமே பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நோம்புலாம் திறந்துட்டு எல்லாம் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம். அன்னைக்கு ஈவினிங் போல் நோம்பு திறக்கிறதுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை அப்புறம் நெய் சேமியா அது காய்ச்சிருந்தோம். ஸோ அதில் முந்திரிலாம் வறுத்து போட்டு ஜவ்வரிசிலாம் போட்டு காய்ச்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸுமே போட்டிருந்தோம். ஸோ 2ஆக பிரித்து ஒன்றில் இசாப் கோல் இருக்குது. சாதியாவுக்கு இசாப் கோல் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது, அதனால் தனியாக வச்சுட்டேன். அப்புறம் எனக்கான ஜூஸுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. நோம்புலாம் திறந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெடிஷ்னலாக போடுற டிசைன் தான். மேலே தொப்பி வச்சுட்டு நடுவில் ஒரு உருண்டை போட்டாச்சு. எனக்கு பர்சனலி இந்த தொப்பி போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் கோனில் விதவிதமாக டிசைன் போட்டாலுமே இலை மருதாணியை அடைச்சிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ட்ரெடிஷ்னல் டிசைனை முன்னாடி பக்கம் போட்டாச்சு. பின்னாடி கோன் விடலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் நோம்பு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே செய்யலை. ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே கடையில் வாங்கிக்கிட்டோம். அடுத்த நாள் பெருநாளுங்கிறதுனால அன்னைக்கு நாங்கள் குலாப் ஜாமுன் அப்புறம் வட்டலாப்பம் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்யலை. இப்போ தான் நோம்பு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே கடைசி இஃப்தாருக்குமே வந்தாச்சு. நோம்பு
நோன்பு முடிஞ்சதே தெரியலை. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எல்லா பெருநாளுமே எல்லாருக்கும் நசீபாகட்டும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லா பெருநாளைக்குமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த வாட்டியுமே கிஃப்ட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. 2 ஸ்கூல் பேக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் பேக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜெமெட்ரி பாக்ஸ், பாட்டில், டிஃபின் பாக்ஸ் எல்லாமே. அப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து எல்லாமே கிளிப்ஸு, செயின், தோடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. ஸ்கூல் பேக்ஸு, டிஃபின் பாட்டில் அதெல்லாம் கொடுத்தனால இந்த வாட்டி வந்து அது வாங்குகிற வேலை இல்லை. கிஃப்ட்டை பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாயிருச்சு. ஸோ எல்லாமே பிரித்து எடுத்து வச்சுட்டாங்க. நாளைக்கு தேவையான எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சாச்சு. கடைசியாக வந்து கூட்டி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு வீடை தான் கூட்டிகிட்டு இருந்தேன். 27வது நோம்பு அன்னைக்குன்னு தான் நல்லா கூட்டி தொடச்சிருந்தேன். ஆனாலுமே டெய்லி நோம்பு திறக்கிறப்ப ஜூஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாமே சாப்பிட்றனால ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது. மொத்தமாகவே வீடு ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு லைட்டாக மாப் அடிச்சு விட்டுறலான்னு கொஞ்சமாக தண்ணியில் வந்து லைசால் அப்புறம் வந்து இது கூடவே வந்து கம்ஃபர்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவேன். ஸோ இது சேர்க்குறதுனால நல்லா மணமாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி முடிச்சாச்சு. ஸோ கொஞ்சமாக டெக்கர் அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த கேண்டி ஜார் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எப்பயுமே எதுவுமே போட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஏர்டைட்டாக இல்லாதனால எறும்பு வந்து அடிக்கடி வந்துடும். ஸோ பெருநாள்னால இதில் வந்து கொஞ்சமாக டேட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இது கூடவே இதில் வந்து டீ லைட் கேண்டில் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதுவுமே மாற்றிட்டு புதுசாக ஒன்று எரிய வச்சாச்சு. அடுத்து என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாத்தையுமே எரிய விட்டுட்டு இன்னொரு கேண்டி ஜார்லேயுமே கொஞ்சமாக கேண்டீஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி மத்தியானம் போலவே குலாப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிட்டனால குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. ஸோ தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட்டலாப்பமே நல்லா ரெடி பண்ணிட்டோம். ஸோ நோன்பு திறந்த உடனே டேஸ்ட் பார்த்தாச்சு. டேஸ்ட் இல்லை, சாப்பிட்டு பார்த்தாச்சு. எப்போதுமே வட்டலாப்பம் செஞ்சோடனே சாப்பிட்ருவோம். அப்புறம் இது கூடவே இட்லி மாவு, உளுந்து வடைக்கான மாவெல்லாம் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். கிச்சன் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு குக்கிங் வேலை பார்க்குறது தான். அடுத்து ஹாலில் இருக்கிற டீ லைட் கேண்டலுமே பற்றி விட்டுட்டு அங்கே இருக்கிற கேண்டி ஜார்லேயுமே கொஞ்சமாக சாக்லேட்ஸ் போட்டு வச்சுட்டேன். கடைசியாக கிச்சன் டோரெல்லாம் திறந்துட்டு கப் சாம்பிராணி வந்து பற்றி விட்டுட்டேன். கப் சாம்பிராணி போட்டால் ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அடிக்கடி சொல்வாள். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியாச்சு. கப் சாம்பிராணி ஃபுல்லாக அமர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் கபோர்ட் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரூமுக்கே வந்தேன். நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு அப்புறம் அதுக்கான ஜுவல்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். ஸோ நாளைக்கு ரெடி ஆகும்போது ஈஸியாக இருக்கும். என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 3 பீஸ் சூட்டு, அலிசாவுக்கு வந்து லெஹங்கா வாங்கியிருந்தோம். சாசியாவுக்குமே வந்து 3 பீஸ் சூட் தான் வாங்கியிருந்தோம். ஸோ கடைசியாக பின்னாடி வந்து கோன் மருதானியுமே விட்டுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக விட்டுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ இலை மருதாணி வந்து எவ்வளோ டார்க்காக நல்லா செவந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கெலாம் லைட் ஆரேஞ்சில் தான் செவக்கும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்குன்னு பாருங்கள். The next day. மருதாணி வச்சதுமே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 4 மணிக்கே எந்திரிச்சதும் வடை மாவு, இட்லி மாவு எல்லாமே வெளியே எடுத்து வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா ஐஸ் போனதுக்கப்புறம் தான் இட்லி அவிக்கணும். அடுத்து வடைக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து பருப்பு வடையுமே அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வடை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு வடை போடுவாங்க. சைட் பை சைடு இந்த பக்கம் டீ அப்புறம் இட்லி எல்லாமே அவிஞ்சிகிட்ருக்கு.
எப்போதும் போல் இந்த வாட்டியுமே முறுக்கு அதிரசம்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அது கூடவே வந்து இந்த வாட்டி பூரியான்னு வாங்கியிருந்தோம். எல்லாமே பேக் பண்ணிவிட்டு சாசியா அலிசாட்டை தான் கொடுத்து விட்டுருந்தோம். ஸோ அவங்க 2 பேர் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பிளேட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூரியான், அதிரசம், முறுக்கு, அப்புறம் வீட்டில் செஞ்ச உளுந்த வடை, பருப்பு வடை, அப்புறம் டெசர்ட்டில் வந்து வட்டலாப்பமும் குலாப் ஜாமுன் தான் இருந்தது. ஸோ எங்கள் ஊர் சைட்லலாம் வட்டலாப்பம் இல்லாத பெருநாளே இல்லை. நீங்களாம் பெருநாளைக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பலகாரம் எல்லா வீட்டுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தொழுகிறதுக்கு கிளம்பிட்டோம். நோன்பு பெருநாளைக்கு வந்து கண்டிப்பாக காலை சாப்பாடு வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதனால் சாப்பிட்டுட்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து தொழுகை டைமிங் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் இருந்தது. ஒரு 8:30 மணி போலேயே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு தொழுகிறதுக்கு. தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் காலை சாப்பாடு பண்ணணும். 9 மணி தொழுவைக்கு 8:30 மணிக்கு போயுமே அங்கே நிறையா பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து இடம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்துருந்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இடம் வந்து கிடச்சிருச்சு. அங்கே போனவுடனே பிள்ளைங்கள்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். குட்டிச்சியான வளர வளர இப்போ குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ பிள்ளைங்கள்லாம் அங்கே உட்கார வச்சுட்டு நாங்களுமே பெருநாத்தொழில் நல்லபடியாக தொழுது முடிச்சிட்டோம். தொழுது முடிச்சுட்டு எல்லாருக்கும் முசாஃபா கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே பிள்ளைங்களை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா போகும்போது வந்து அவ்வளோ டைம் இல்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலை. தொழுது முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதுக்கப்புறம் விட்டுட்டோன்னா எந்த கோலத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு சிம்பிளான ட்ரெஸ் போட்டுருவாங்க. ஸோ வந்த கையோடையே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் காலை சாப்பாடு வந்து பண்ணணும். ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கலன்னே எடுத்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி அவிச்சிருந்தோம். பரோட்டா வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம். காலையில் செஞ்ச மட்டன் குழம்புல மிஞ்சினதை வலிச்சு வச்சாச்சு. அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சமாக வடிச்சிருந்தோம். அப்புறம் சிக்கன் 65க்கு வந்து சிக்கன் பெரட்டி வச்சுருக்கோம். சலாத் கொஞ்சம் வெட்டி செஞ்சுருந்தோம். இதுதான் எங்களோட மத்தியான வேலை. ஏன்னா தொழுகை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 11:30 மணிக்கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறமா அவசரமாக சமையல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஆர்டர் பண்ண பிரியாணியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நேபர்ஸ்க்கு பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி திருப்தி இருக்காது தான். ஆனால் இந்த வாட்டி வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பிரியாணியை பேக் பண்ணிவிட்டு சிக்கனுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ பிரெட் அல்வா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ சலாத் வந்து வீட்டிலே செஞ்சது. நெய்பர்ஸ்க்குமே பேக் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பசிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. நோன்பு பிடிச்சிட்டு அடுத்து வந்து சாப்பாடு வந்து அவ்வளோவா செல்லாது. காலையிலையுமே லேட்டாக சாப்பிட்டனால யாருக்குமே பசிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களோட நோன்பு பெருநாள் இந்த மாதிரி தான் சிம்பிளாக போச்சு. உங்களோடது எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.